ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ பார்ட்னரை வந்து பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். நார்மலாக வந்து சண்டேனா அவள் தான் வந்து பார்க்கறதுக்கு வருவாள். இன்னைக்கு வரல. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் காட் ஆஃபர் தான் விளாடலான்னு இருந்தேன். அவன் வந்து வெளியே போயிட்டான். ஸோ நான் வந்து பார்ட்னரை பார்க்கறதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டது வந்து தூக்கிட்டாங்க, ரிமூவே பண்ணிட்டாங்க. அது வந்து அதில் எதுவுமே தப்பாக இல்லை. நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ட்விட்டரில் வந்து டீம் யூடியூப்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை பண்ணாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும்போதாவது அந்த வீடியோ வந்து திருப்பி வந்துடும் நினச்சேன். பட் ஆனால் வேஸ்ட் ஆஃப் டைம். வார்னிங் கொடுத்த போது அப்ளை பண்ணேன், அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கேட்டால் மீனை வந்து நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அது தப்புன்றாங்க. மீனை வாங்கினாலே கவரில் போட்டு தான் கொடுப்பாங்க, அதை நம்ம கையில் தான் வச்சுக்க முடியும். இப்போ காலில் தட்டி விளாட முடியும். எனக்கு சரியான வெறுப்பாச்சு. அந்த வீடியோவில் எதுவுமே தப்பா இல்லை, ஆனால் அந்த வீடியோவை போய் வார்னிங் கொடுத்து தூக்கிட்டாங்கன்றது வந்து வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து அக்டோபர் 16 வரைக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கினா அதுதான் நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கா. அது வரைக்கும் அந்த வார்னிங்ன்றது வந்து இந்த 90 நாள் அப்படியே தான் இருக்கும். அது நான் நோட் பண்ணி பார்த்துட்டேன். நான் திருப்பி எனக்கு ட்விட்டருக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு கடுப்பாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு, அதாவது திருப்பியும் அந்த மீனை அவங்க காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மீனை கையில் பிடிச்சிருக்கேன்னு அந்த விளாக் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. அதில் தெரியும் உங்களுக்கு எதுவுமே அதில் தப்பாக இருக்காது. அதை பிளர் போட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்ட்னர் ஃபேஸை பிளர் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளர் போட்டு திருப்பியும் ஒரு ரிஸ்க் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னொரு பக்கம் வேணாம், இப்போ தான் கொஞ்சம் சேனலு 1 லேக்லாம் வந்து 130Kலாம் வந்திருக்கு. தேவையில்லாமல் திருப்பியும் ஏதாவது பண்ணி சேனல் போயிடுமோ இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்லுவேன், அந்த வீடியோவில் ஒரு விஷயம் கூட தப்பா இல்லை. நான் என்னமோ அனிமல்ஸை போட்டு கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒருத்தன் அவ்வளோ கொடுமைப்படுத்துறதெல்லாம் வீடியோ போடுறான். அதெல்லாம் விட்டு ஏன் இதெல்லாம் வந்து மனுஷன் பண்ற வேலை கிடையாது. இந்த பாட்டு பண்ற வேலை. மனுஷனுக்கு வேலை கொடுக்கணும். இதுக்கு தான் பாட்டுக்கெல்லாம் வேலை கொடுத்தா இப்படிதான் கண்ட மீனிக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுறது வீடியோவை. ஓகே, புலம்பணும்னு பார்த்தா நிறைய புலம்பணும். இனிமே என்ன பண்றது? இப்போ என்னன்னா, நான் வந்து இங்கேருந்து கிளம்பி பார்ட்னரை போய் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னன்றதை வந்து அங்கே போயிட்டு முடிவு பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பார்ட்னர் வருவா. பார்ட்னர் ஆல்ரெடி வந்துட்டால, வா அதான் ஆல்ரெடி வந்துட்டிய. இதுல கோஇன்சிடென்ட் என்னன்னா, நாங்க 2 பேரும் சொல்லாமலே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். ரோஸ் கலர் தானே இது, ஆனா ரோஸ் கலர் இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ராயபுரத்துல இருந்து கிளம்பி பெருங்குளத்தூர் வந்தது காளான் சாப்பிட்டேன். சரி, என்ன பார்க்காம இருக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு எனக்கு சொல்லியிருந்தேன், அதனால போக முடியல. கோயிலுக்கு போனேன். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ன பார்க்க முடியலன்றதுனால உடனே அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு போர் அடிச்சுது, நான் அதனால வந்தேன். சரி வந்தா காளான் நீங்க சாப்பிடலாம். இல்லடி, அப்பெல்லாம் இல்லவே இல்லை. இல்ல நீனே நச்சுன்னு விளாக் எடுத்தாலே. அதாவது இப்ப ஆபீஸ்ல இருந்து வர்ற வழியில ஒரு காளான் கடை இருக்கு, அங்க போலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். அங்கெல்லாம் வேணாம், எங்க வீட்டாண்டே எங்கன்னா சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு இருக்காது கடை. இப்ப என்ன பார்க்கணும்னு ஆசை இல்லாம வந்தேன்னு சொல்றல, போர் அடிக்குதுன்னு. இன்கேஸ் நான் மட்டும் இல்ல அனல் நீ வந்து என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு நானே வரேன், ஒரு நாள் 2 நாள் நான் வரேன் சொல்லியிருந்தேன்னா உடனே மூஞ்சி மாறி இருக்கும். நான் இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வருவேன்ட்டு அமக்கலம் பண்ணிருப்பான். இல்ல உன்னை பாக்குறதுக்கே வரல, நான் சும்மா காளான் சாப்பிடலான்னு. நீ இப்போ உனக்கு ஆர்டர் பண்ணி நீ சாப்பிட்டு போ. சாப்பிட்டு கிளம்பினேரு நீ. இப்பெல்லாம் வந்து நைட்டு தூங்குறதே இல்லை, ஃபுல்லா பப்ஜின்னு உயிரை விடுறா. தூங்க போலான்னு சொன்னா இன்னொரு கேம். ஆனா உள்ள இறங்கினா அப்படியே 10 பேரை சாவடிக்கிறது நினைப்பு. நீ பேசாத பத்தி. நான் பாட்டுன்னு நான் ஒத்துப்பேன், நீ ஒத்துக்குறியா? நான் பாட்ல இல்ல, நீ இல்லாத போது நான் ஒரு ஸ்குவாட் வைப் பண்ண சோலோவா அரிகிட்ட கேட்பாரு. ப்ரோன்னு சொல்லி ஊரை ஏமாத்தினே. இங்க பாருங்களேன், இப்போ ஒரு எனிமி வரான்னு வச்சுக்கோங்க, அவனை சுடுவோமா இல்லையா?
உக்காந்துன்னு இருக்கிறான் சிலையா. கன்ல ஃபயர் மட்டும் ஆயின்னு இருக்குது. எனிமி இப்படி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் மேல புல்லட் பட்டு அவனும் நான் கை செத்து போயிட்டான். இவர் ராசி அதுதான். நான்லாம் கஷ்டப்பட்டு இந்த உட்காந்துலாம் ஏஞ்சி படுத்துக்கிறதுலாம் சுடுவேன். அவன் சாவ மாட்டான். இவன் எது இப்பயும் இஷ்டத்துக்கு நீ வீடியோ எடுக்கிறதெல்லாம் போடாத, உருப்படியா இஷ்டத்துக்கு வீடியோ எடுக்கிறதெல்லாம் போடாத. பின்ன நான் உருப்படியா என்ன போடுறது? ஏதாவது இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டா இப்போ நம்ம இப்படி பண்ணலாம் இங்க அப்படின்னு அப்படி வீடியோ எடுக்கலாமா? சரி இப்போ வந்து என்னன்னா இதான் ஸ்கிரிப்ட். இப்போ வந்து நீ என்கிட்ட பேசினே இருப்ப, நான் வந்து உன்னை கண்டுக்காத மாதிரி இது பண்ணுவேன். பேசு. இல்ல பேசு. இப்ப கேளு. இப்போ வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணுவான்னா குரூப் இருக்குது பப்ஜிக்கு. குரூப்ல கேம் யாரு வாங்க, கேம் வாங்க. 2 ஸ்லாட் தான் புக்கிங்ல இன்னும் இருக்கு. அது இன்னொரு கதை என்னன்னா 4 பேரே இருந்தாலும் மேடம் வந்துட்டு யாராவது வெளில போயிடணும். ஆமா கேட்டா அவள் லீடரான் அப்படின்னு அவளே சொல்லிக்கிறா. ஆனா என்ன ஒண்ணுன்னா நான் இல்லாத நேரத்துல எல்லாம் இவ நல்லா ஆடுறாளாம். அதான் எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா நீ இருக்கும்போது அப்படின்னு நான் வந்து பதட்டப்படுத்துவேன். இது வந்து என்னோட ஏஎஸ்சிஎம்க்கு ஐஷுக்காக ஒரு காளானு. சரி இப்படி பண்ணலாமா? இந்த காளான் சூடா இருக்குல்ல, யார் இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு போட்டி வச்சுக்கலாம். நீ ஜெயிச்சிட்டா நீ காசு கொடு, நான் ஜெயிச்சிட்டா நீ காசு கொடு. அறிவு இல்லாதவளே, நீ ஜெயிச்சா நான் தாண்டி காசு கொடுக்கணும், நீ ஜெயிச்சா நீ காசு கொடுன்ற, நான் கொடுன்ற. நானே தப்பா சொல்றேன், நீ அதுக்கு ஆமான்னு வேற போடுற. சரியா? டீல் இதான். நான் ஜெயிச்சா நீ தரணும். இப்ப இது வந்து சீட்டிங். இது 2 கையில 2 புடிச்சுன்னுங்கிற, நீ பாட்டுன்னு சாப்பிட்டுங்கிற. இப்ப நீ பிடிச்சா நீ எப்படி சாப்பிடுவ? அப்ப அவன் பிடிச்சா அவன் எப்படி வீடியோ எடுத்துனே சாப்பிடுவான்? ஏய் அழுற வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அழுவவே மாட்டேற. அழுவ மாட்டேன். நீ அழுவுறதுக்கு தான் நான் இவ்வளவும் பண்றேன். ஏன் அழுவ மாட்டேற? அப்போ கூட இன்னைக்கு ஒன்னு அழுவ வைக்கணும்னு நான் நினைச்சிட்டேன். நீ அழு. இப்போ சும்மா பேச்செல்லாம் மாத்திர வேலை இங்க வச்சு சும்மா இல்லாம உங்ககிட்ட அவன் ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. நான் சும்மா விளையாடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி வா போலாம். சரி இப்ப நீ என்ன நம்புறியா இல்லையா? அது சொன்னாதான் இப்ப நம்புவேன். ஏன் நம்பல? நீ அப்படி பிஹேவ் பண்ற. என்னடா இதா? நான் சத்தியம் பண்ணிருக்கேன், நான் எதுவுமே பண்ணல. நான் கூட நம்ப மாட்டேன். சத்தியம் முன்னாடி பண்ணிருக்கேன். நான் எல்லாம் பண்ணது 4 வருஷமா ஒரு சத்தியத்தை வந்து பொய்யாவே மெயின்டைன் பண்ணிட்டு. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப ரீசன்டா கேட்டப்ப கூட இல்லன்னா ஒத்துக்கிட்டேனா? அவ்வளவுதான். இப்ப நான் உண்மை இப்ப வரைக்கும் கைஸ் ஒரு விஷயத்துக்கு எனக்கு நியாயம் கிடைக்காம இருக்கு. 4-5 வருஷமா 4 வருஷம். சரி இப்ப நம்புறேன் நான் எதுவும் பண்ணலன்னு. என்னடா நம்பல? நான் உண்மையா எதுவும் பண்ணலடி. மூஞ்சியே சரியில்லை. இது நான் கண்ணாடியில பாக்குறேன். நல்லாதான் இருக்கு. ஒருவேளை நான் இதுல டஸ்ட்ல ஓட்டி வந்ததுனால அப்படி இருக்குது போலடா. சத்தியமான எதுவும் பண்ணல. சரி பண்ணலனா அப்ப பண்ணா சந்தோஷமா? பண்ணனா நீ ஏமாத்தாத. ஏமாத்துனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவ்வளோதான். ஏமாத்துனா அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். நான் காளான் சாப்பிட வந்தேன். அந்த இடத்துல ஒன்று வச்சு ஒரு பண்ணாயிடுச்சு. இது பண்ண இல்லை. நான் வீட்டுக்கு போய் அம்மாவை வாட்ச் பண்ண சொல்லுவேன் கால் பண்ணி. ஏய் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். இவன் சீரியஸாக நம்பிக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை. என் கூட ஒரு தற்கொலை நாய் வந்திருக்குது. அந்த தற்கொலை நாய் என் வீட்டை என்னை கூப்பிட வரும்போது வாயிலிருந்து கூலி போட்டு துப்புனா அப்படின்றான். அதை கேட்டு இப்போ வந்து நம்பி உட்காந்துக்கிறான். அதை கேட்டு அவன் வார்த்தையை சொல்றேன். நான் அவன் வார்த்தையை நம்புறேன், நீ என் சத்தியத்தை நம்ப மாட்டியா? உன் சத்தியத்தை நான் நம்பவே ஒரு வாட்டி தான், அத்தனை வாட்டி நான் இது பண்ணிடுறேன். ஏதாவது அசிங்கப்படுத்துறீங்க.
மச்சி ஒரு டீ சொல்லேன் அப்படின்ற ஒரு டீ கடையில் வந்து டீயை குடிச்சிட்டு பார்ட்னர் அவள் வீட்டுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டா. இன்னைக்கு வீட்டுக்கு போனால் மேடம்க்கு அடி இருக்குது. நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். ஆக்சுவலாக இது என்ன vlogன்னு எங்களுக்கே தெரியல. நான் சும்மா பிளான் பண்ணி வந்தேன், அது ஒரு மாதிரி போயிடுச்சு. இல்லை ஆமாம் தானே? கரெக்ட் இல்லை, எதுவுமே பண்ணல. இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்லேயும் vlog எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போக 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 வந்து கண்டென்ட் மாதிரிலாம் நம்ம vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு பிளானே இல்லாமல் ஒரு vlog இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகே, நாங்களும் வந்து வீட்டுக்கு போகிறோம். நைட்டு என்ன சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்றா இப்போ, ஏன்னா நைட்டு பப்ஜி ஆட வரணும்ல. யாரெல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க ரொம்ப தூரம் போவாங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஓ, யாரெல்லாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க ரொம்ப தூரம் காரணமே இல்லாமல் போவீங்களோ ஒரு காளான் சாப்பிட்றதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. காதுல சொன்னதே இங்க விழுந்திருக்கும். அப்படியா? ஓகே கைஸ், vlog எண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரமா போனோம். இல்லை எதுக்கு போனோம்? பப்ஜி ஆடணும்ல. ஆமா, பப்ஜி ஆடணுமா? டைம் ஆயிடுச்சு. கேமுக்கு டைம் ஆகுது. ஓகே, டாடா பாய், டேக் கேர், see you all in another video. Bye.